முதன்முறையாக வலிமையான மூன்றாவது அணி தவேக, காங்கிரஸ், விசிக. விஜய் போடும் மாஸ் திட்டம். தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முதன்முறையாக திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை பயன்படுத்தி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் ஒருங்கிணைக்கும் மூன்றாவது வலிமையான அணி உருவாகியுள்ளது என்று கூறப்படுகிறது. திமுக, பாமக ரகசிய பேச்சுவார்த்தை. தற்போது திமுக கூட்டணியில் பாமக ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பாமக திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருப்பதால் பாமக இணைந்தால் கூடுதல் வாக்கு சதவீதம் கிடைக்கும் என திமுக கணக்கிடுகிறது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுகவை நம்பியுள்ளோம் என்பது தவறு. தேர்தல் அரசியலில் எப்படியும் நாங்கள் முடிவு எடுப்போம் என கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியில் சேர வாய்ப்பில்லை. எனவே அந்த கட்சிக்கு விஜய் தலைமையிலான கூட்டணியே ஒரே விருப்பமாகும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. விசிகவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்பார்த்த தொகுதியில் கிடைக்காவிடில் திமுக கூட்டணியை விட்டு விலகும் வாய்ப்பு அதிகம். அந்த கட்சியும் விஜய் கூட்டணியில் இணையலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்தால் அதிமுக திமுக கூட்டணிகளை எதிர்த்து வலிமையான மூன்றாவது அணி உருவாகும் என கூறப்படுகிறது. மேலும் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி மற்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மூன்றாவது அணியில் அனைத்து முக்கிய கட்சிகளும் இணைந்தால் தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக, அதிமுக இல்லாத ஆட்சி உருவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் இவை அனைத்துமே தற்போது கணிப்புகளாகவே உள்ளன. உண்மையில் இது நடைமுறைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.